கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இருட்டுல இருந்து தப்பிக்கிறதுக்காக லைட்னு ஒண்ணு கண்டுபிடிச்சா அந்த லைட்ன்றதே இல்லன்னா லைஃப் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல? ஆனா மனுஷன் இந்த லைட்டை பல ரூபத்தை பல விதத்துல உருவாக்கி இருக்கான். இந்த உருவாக்கத்துல ரொம்ப அட்வான்ஸா உருவாக்குனது தான் டார்ச். வாங்க அந்த மாதிரி ஒரு புதுவிதமான டார்ச்சை உருவாக்குனவரை பார்க்கலாம். So friends, ladies and gentlemen, please welcome Mr. Sutish Kumar Lohar from Jodhpur, Rajasthan. ஹலோ சார், உங்களை நான் சபாஷ் இந்தியா ப்ரோக்ராம்க்கு வரவேற்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த சபாஷ் இந்தியா ப்ரோக்ராம்ல நான் கலந்துக்கிறது வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க வந்ததுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ சார். ஓகே சார், நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட ப்ரொஃபஷனல் நான் ஒரு டீச்சர் சார். கேந்திர வித்யாலயா ஜோத்பூர்ல இருக்கு சார். பசங்களை படிக்க வைக்கிறது தான் என்னோட வேலை சார். இது இல்லாம மியூசிக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். கிளாசிக்கல், செமி கிளாசிக்கல், கசல்ஸ், முக்கியமா இந்த மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நீங்க ஏதோ ஒரு டார்ச்சை உருவாக்கி இருக்கீங்களா? அந்த டார்ச் உண்மையிலேயே ரொம்ப அதிசயமான டார்ச்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? எஸ் சார். ஓகே, நீங்க கண்டுபிடிச்ச அந்த டார்ச்சோட சைஸ் என்ன நம்ம ஆடியன்ஸுக்கு சொல்லிடலாம். இங்க பாருங்க, இதோ இந்த இடத்துல ஒரு டார்ச் தெரியுதா? ரொம்ப ரொம்ப சின்ன டார்ச். இதை தான் நம்ம சார் கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்காரு. இந்த டார்ச் எவ்வளவு சின்னதுன்னு காட்டுறதுக்காக நம்ம இங்க 3 பொருட்கள் வச்சிருக்கோம். இங்க ஒரு மேட்சஸ் ஸ்டிக் இருக்கு, இங்க ஒரு பட்டன் இருக்கு, அப்புறம் இங்க ஒரு தானியம் இருக்கு. மேட்சஸ் ஸ்டிக்கோட எட்ஜை விட இந்த டார்ச் லைட் ரொம்ப சின்னதா இருக்கு. பட்டன் கூட கம்பேர் பண்ணும்போது பட்டன் தான் ரொம்ப பெருசா தெரியுது. தானியத்தை விட இந்த டார்ச் ரொம்ப ரொம்ப ரொம்பவே சின்னதா இருக்கு. உங்க டார்ச் உண்மையில ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க கண்டுபிடிச்ச இந்த டார்ச்சை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பத்தி சொல்லுங்க. இதை நான் உருவாக்குறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் பாத்தீங்கன்னா 42 hours சார். ஓ, 42 hours. ஓகே. இதை எரிய வைக்கிறதுக்கு நான் சில்வரையும் கோல்டையும் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, இத பண்ணணும்ன்ற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எஸ் சார், கண்டிப்பா இந்த கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொதுவா எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி ஆர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் சார். இந்த கழிவு பொருட்களை வச்சு எதையாவது கண்டுபிடிக்கணுங்கிறது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை தான் சார். நான் சின்ன வயசுல 8th 9th படிக்கும் போதுல இருந்து எனக்கு இந்த ஆசை இருந்துகிட்டே இருந்தது சார். நமக்கு வேணான்னு தூக்கி எறிகிற சின்ன சின்ன பொருட்களை எடுத்து நான் இந்த மாதிரி எல்லாம் தயாரிச்சுக்கிட்டு இருந்தேன் சார். குறிப்பா நமக்கு தேவையில்லைன்னு தூக்கி போடுற பியூஸ் போன பல்ப் எல்லாம் நான் திரும்ப எரிய வைப்பேன் சார். எனக்கு அதே மாதிரி இந்த சின்ன பல்ப் எனக்கு கிடைச்சது ஜப்பான் ஓல்டு சர்க்கியூட்ல இருந்து எனக்கு கிடைச்சது. அப்பதான் சார் எனக்கு தோணுச்சு, ஏன் நம்ம இந்த சின்ன பல்பை வச்சுட்டு ஒரு சின்ன டார்ச் தயாரிக்க கூடாதுன்னு நினைச்சேன். அதை நான் அப்படியே செஞ்சுட்டேன் சார். ஓகே, இதுக்கு மேல என்னோட ஆர்வத்தை என்னால கட்டுப்படுத்த முடியும். இந்த டார்ச்சை கொஞ்சம் எனக்கு எரிய வச்சு காட்டிடுறீங்களா? எஸ் சார், எஸ் சார், கண்டிப்பா. இதுல நான் ஒரு பேட்டரியை போட்டு இதை உங்களுக்கு எரிய வச்சு காட்டுறேன் சார் நான் இங்கேயே. ஓகே, எங்களுக்கு இந்த டார்ச் எப்படி ஆபரேட் ஆகுதுன்றத காட்டுங்க. எஸ் சார், இதுல ஒரு சின்ன பேட்டரியை பிக்ஸ் பண்ணி இது எப்படி எரியுதுங்கிறத நான் இப்பவே உங்களுக்கு காட்டுறேன் சார். நீங்க பார்க்கலாம் சார். பாருங்க சார், இப்படிதான் தெரியுதுங்களா?